நீங்க வரலாறு மாறுகிறதுங்க. ஒவ்வொரு 10 ஆண்டு காலகட்டத்துக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள். முதல் உலக போருக்கும் இரண்டாம் உலக போர் காலகட்டத்துக்கு நடுவில் மாற்றங்கள் எத்தனை. இங்க இருக்கக்கூடிய மணியரசன் ஐயாவை போலவோ அல்லது சீமானை போலவோ நாம் கிணற்று தவளை அல்ல. நாம் உலக வரலாறுகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சேர்த்து தான் தந்தை பெரியாரை புரிந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு தான் பர்மா தனிநாடாக பிரித்தது. அந்த காலகட்டம் 30கள் காலகட்டத்தில் தான் பர்மா பிரிகிறது. அவர் இனவெறியை வைத்து பிரிக்கிறார்கள். பர்மாவில தமிழன் கொலை செய்யப்பட்ட பொழுது, ரங்கூன் நகரத்தில் ரங்கூனுடைய துறைமுகத்தில் கொலை செய்யப்பட்ட பொழுது, பர்மாவினுடைய வயல்வெளியில் கொலை செய்யப்பட்ட பொழுது தமிழனுக்கு ஆதரவாக இந்து மகாசபை அறிக்கை கொடுக்கவில்லை, RSS அறிக்கை கொடுக்கவில்லை. மாறாக பௌத்த பேரினவாதிகளோடு கைகோர்த்து கொண்டு அறிக்கை விட்ட இந்து மகா சபையை இன்றைக்கு இவன் ஆதரித்து நிற்கிறான் என்றால் இவனை நாம் புதைப்பதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன இருக்க முடியும்? இது ஒரு வரலாற்று சண்டை. இந்த வரலாற்று சண்டையில எவன் எங்கே நிற்கிறான் என்பதை பொறுத்து தான் நமக்கான சண்டையும் நமக்கான வழிமுறையும் முடிவு செய்தாக வேண்டும். ஆக 30ல அவன் பர்மாக்காரன் தனியா நாடு பிரிக்கக்கூடிய சமயத்தில் தான் தந்தை பெரியார் கேட்கின்றார், இந்தியாவில் அன்னைக்கு வேற யாரு தேசிய இன விடுதலை குறித்து பேசினார்கள்? யார் இன விடுதலை குறித்து பேசினாங்க? வேற யாராவது பேசினாங்களா? இன்றைக்கு வரைக்கும் யாராவது பேசியிருக்கிறார்களா? இன்றைக்கு சொல்லுங்கள். வடகிழக்கு மாகாணத்தில் விடுதலை குறித்து பேசினால் காஷ்மீரில் போராட்டம் நடத்தினார் என்றால் அவர்கள் இந்திய அரசோடு நிற்கவில்லை, காங்கிரசோடு முரண்பாடு இல்லை, அவர் ஆங்கில அரசோடு முரண்பாட்டு அவர் சண்டை நடத்தி கொண்டிருந்தவர். அதான் வரலாறு. ஆனால் ஆங்கில ஆட்சிக்கு கீழாக இருந்து கொண்டு எங்களுக்கென்று தனித்த சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்ற குரல் கொடுக்கக்கூடிய துணிவு தந்தை பெரியாருக்கு மட்டும்தான் இருந்தது. அப்ப வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் அந்த தனிநாடு கோரிக்கையை பேசுகிறார். அதற்கு பிறகு இந்தியாவினுடைய விடுதலை வருகிறது. வெள்ளைக்காரன் வெளியேறிய பிறகு டெல்லியினுடைய ஏகாதிபத்தியம் வருகிறது. அந்த டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் அவர் பேசுகின்றார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், குடியரசு தினத்திற்கு ஓரிரு நாட்கள் என்கின்ற அளவில் முன்பின் அளவில் அவர் பேசுகின்ற அந்த உரைகள் மிக முக்கியமானவை. அதில் அவர் சொல்றார், மொழி சம்பந்தமான போராட்டம் என்பது, மொழி போராட்டம் என்பது ஒரு பண்பாட்டு போராட்டம். அந்த பண்பாட்டு போராட்டம் என்பது தேசிய விடுதலை போராட்டம். ஆகவே இந்திய ஒழித்து தமிழை காக்க வேண்டிய போராட்டம் நமது போராட்டம் என்று தெளிவாக தந்தை பெரியார் பேசுகிறார். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.